அவன் அந்த ஜீவனை போட்டு என்ன பாடுபடுத்துறான், அதுதானே துன்பப்படுது. உடலுக்கு ஒண்ணும் உபாதை இல்லையே, உடல் அழிஞ்சு போகுது இல்ல, உடல் பிறக்குது அழிஞ்சு போகுது, அந்த ஆத்மாவை போட்டு தானே வதைக்கிறான். எத்தனை பிறவிகள் எடுத்து எவ்வளவு துன்பப்பட்டு அதுக்கு இன்னும் வீட்டு இல்லாம தான் அலையுது. அதெல்லாம் வளர்த்துனாரு, உன்னுடைய ஜீவனை நீ வதையாத, அதுக்கு மேல கொஞ்சமாவது கருணை காட்டு. எத்தனையோ பிறவி பிறந்து 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 செத்து செத்து போறீங்க, இந்த பிறவியிலேயாவது உனக்கு அந்த முக்தி கிடைக்கணும், இறைவன் திருவடியை சேரணும். நீ அடுத்தவங்கள்ட்ட கருணை காட்டுறது ரெண்டாவது, முதல்ல உன் ஜீவனுக்கு கொஞ்சமாவது கருணையோடி பாரு. அப்ப அதுக்கு இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் வேணும். நல்ல ஒழுக்கங்களா இருக்கணும், நெறியோடு வாழணும், எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாம சுத்த சைவ உணவை சாப்பிட்டுட்டு நீதி நெறி ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்ந்தா நம்ம ஆத்மா அதுக்கு இந்த தவம் செய்யுங்க. சாப்பாடு போடுறது, உதவி பண்றது அதுதான் ரெண்டாவது. அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாமே. ₹1 கொடுத்தாலும் சரிதான், ₹1,00,000 கொடுத்தாலும் சரிதான், எல்லாம் கணக்கு கொண்டுதான். ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் சரிதான், எல்லாம் கணக்கு கொண்டுதான். அதை விட சிறந்தது என்னன்னா, ஒரு ஆத்மா கடை தேர்றதுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதான் புரியுது. சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ட நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அது போச்சு, பழைய சாப்பாடு வேணுமே. இது ஒரு ஆத்மா கடை தேர்றதுக்கு நீங்க இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்மாவே கடை தேருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். தானத்தில் சிறந்தது ஞான தானம். ஞானத்தை நம்ம கொடுக்கறது தான் பெரிய தானம். அப்படியாரதான் பண்ணிட்டாங்க. அறிவறிவு மாநிலவாய் பிறத்தலது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலது, ஞானமும் கல்வியும் நயத்தலது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தலது. அந்த தான தவம் எதுன்னா, தானம்ங்கிறது ஞான தானம், தவம் நம்ம செய்வது தவம். தானம் ஞானதானம் செய்ய செய்ய 4 பேருக்கு நீங்க உபகாரம் செய்ய செய்ய அவங்களுடைய ஆத்மா வாழ்த்துதல் உங்களுக்கு கிடைச்சிட்டே. ரெண்டாவது நம்முடைய நிலை மேல் உயர்ந்துட்டே இருக்கும். நம்ம புண்ணியத்தை தேடணும். எந்த புண்ணியம்னா 4 பேர் ஆத்மா கிடைக்கிறதுக்கு வழிகாட்டி அந்த ஆத்மா வாழ்த்தக்கூடிய வாழ்த்து தான் புண்ணியம். மற்ற உலகத்துல நம்ம செய்யக்கூடிய உபகாரங்கள்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை. அது புண்ணியம் தான். அது எந்த புண்ணியம்னா அந்த வினை வகையில தேர்ந்தோம். நல்வினை தீவினை இதை பாவ புண்ணியம்னு சொல்லணும்னா அந்த புண்ணியம் கணக்குல அது போய் சேரும். அது பாவம் செய்தாலும் மறுபடியும் பிறக்கணும், புண்ணியம் செய்தாலும் மறுபடியும் பிறக்கணும். அது வினை கணக்குல போயிடும். இது ஆன்ம நிலையில உள்ள கணக்குல வரும். இந்த புண்ணியம் வேணும். 4 பேர் கடை செய்யறதுக்கு, 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த இறைவனை பற்றி சொல்லி, அவங்கள பத்தி சொல்லி, ஆன்மா எப்படி இறைவநிலை அடையணும், அதுக்கு வழி என்ன, இந்த மாதிரி இருக்கு, ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, இதுதான் ஞானிகள் சொன்னது. இதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஊட்டி விடுறது. தெரியாதவங்களுக்கு கூட ஒரு தூண்டுதல். இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப நம்ம பாருங்க, நானும் ஜெயனம் பண்ணேன் அப்படின்னு வருவாங்க. தெரியாம தான் நீங்க நிறைய பேர் என்ன இல்லாம தப்பு பண்றாங்க. தெரியாத இடங்களை போய் மாட்டிக்கிட்டு வேண்டாத குருமார்கிட்ட போயிட்டு அவசியம் பண்றாங்க. உண்மையை சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தலாம்ல நம்மளால முடிஞ்ச செய்யணும். அதான் இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னா, வேற எது செய்யறீங்களோ செய்யுங்க, ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். அதுதான் முக்கியமானது. ஒரு அப்பாவோ அம்மாவும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அம்மா அப்பாவை காணிச்சு கொடுக்காது, அப்பா குருவை காணிச்சு கொடுக்கணும். மாதா பிதா குரு தெரியும். குரு இல்லாம ஏதாவது நமக்கு தெரியுமா? படிச்சிருக்கோமா? தமிழ் நமக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தாங்க, கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தாங்க. மற்றோட எல்லா விஷயம் உலகத்துல நம்ம எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் மூலமா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தது நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். நாம தானாக ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பிகளோ நண்பர்களோ பல ஆசிரியர்களோ இப்படி பலரும் பல விஷயங்களை சொல்லித்தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதுல முக்கியமானது மற்றதெல்லாம் உலகியல் சமாச்சாரம். நம்ம பற்றியோ நம்முடைய ஆன்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில ஒருத்தன் மேலோங்கிறது முன்னேறது தான் மிகப்பெரிய பாக்கியம். அதை சொல்லிக் கொடுக்கறது தான் ஒரு பேரண்ட்ஸினுடைய முக்கியமான கடமையும் கூட.
உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீ கோடி கோடியா பணம் சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒழுக்கமா இருப்பானா, தவம் செய்வானா, இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நல்லா இருக்கும். இறைவன் துணையா இருப்பான். இதை விட பெரும் செல்வம் வேற ஒண்ணுமே இல்லை. மற்றதெல்லாம் உலகத்தில் உள்ளதானே, அற்ப விஷயங்கள் தானே. பணம் அது இது எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகணும், இருக்கும் போகணும் வைங்களேன். கோடி கோடியா பணம் இருந்ததுக்கு சிலர்கிட்ட நோய் வந்துட்டுனாங்க, பிரஷரு, சுகரு, டாக்டர் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, எதுவும் சாப்பிட போகும். அப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அப்ப நோய் நொடி இல்லாம ஒருத்தன் வாழணும்னா நம்மகிட்ட எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாம நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு நல்ல ஒழுக்கமோடி வாழ்ந்தா அது பாராதா. கடவுளுங்கிறத ரெண்டா வச்சுக்கிட்டோமே, ஆரோக்கியமா வாழ்றது, நல்லபடியா வாழ்றதுக்கு இந்த தவம் வந்து ரொம்ப துணையா இருக்கு. பெரிய புண்ணியம். தெரிஞ்சுக்கிட்டதே முதல்ல புண்ணியம். எத்தனை பேர் தெரியாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல. கோடானு கோடி பேர் ஆசிரமங்கள்லயும் மலைகள்லயும் அங்க இங்க சுத்திட்டு இருக்காங்க இந்த ஞானத்தை தெரியணும்னு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது. யாரோ எங்கேயோ போய் மாட்டிக்கிடுவாங்க. அவன் நீ பக்தி பண்ணு, பூஜை பண்ணு, மந்திரத்தை சொல்லு, யோகாசனம் பண்ணு, எனக்கு தியானம் சொல்லிக் கொடுத்து எப்படியாவது மிஸ்லீட் பண்ணி எப்படியோ போறவங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீங்க இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. சரியான வழிகாட்டுதல் இல்லாம தெரியாம கலங்குறவங்க நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்துல இந்த உலகத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவே புண்ணியம். நல்ல முறையில பயன்படுத்துங்க. உங்களாலேயே எவ்வளவு பேருக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ கொடுங்க. இதுதான் பாக்கியம். இதுதான் நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய புண்ணியம். எப்படி வேலை செய்ய கடமை செய்து ஒன்றும் இறஞ்சில்லை. தொழில் வீடு அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தே இருக்கு. அதுக்கு எதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரயில்வே ட்ராக் மாதிரி வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரு பக்கம், ஆன்மீகம் ஒரு பக்கம். ரெண்டுலையும் நம்ம கரெக்டா போனாலும் நம்ம லைஃப் நல்லா. ஒண்ணு விட்டு ஒண்ணு கிடையாது. இதுவும் ஒரு தண்டவாளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு தண்டவாளம் இருந்தாதான் ஆண்ட்ராய்டு ஓடும். இல்லறமும் வேணும், ஆன்மீகமும் வேணும். கடவுள் தான் இல்லறத்திலேயே நம்மளை நல்லாக்கி இருக்கணும். பெரிய விஷயங்க, சாதாரண விஷயமே இல்லை. இத வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த எளிமையா வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதான் வள்ளலார் வளர்க்கிறது. யாரும் சொன்னதுதான், வேதங்களை சொன்னது, இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த அவ்வளவு ஞானிகளும் சொன்னதும் இதுதான். வள்ளலார் ஒன்றும் புதுசாட்டு சொல்லல. அதெல்லாம் கொஞ்சம் புரியாத பாஷையில, கொஞ்சம் கடினமான பரிபாஷையில, கஷ்டமா இருக்குன்னு அதை வந்து எளிமையான தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி வள்ளலார் சொல்லி, அதையும் இப்ப எடுத்து இந்த புத்தகங்கள்ல வள்ளல் பெருமான் வெளிப்படுத்தி இருக்காரு. இதே பெரிய விஷயம். இதுவரைக்கும் இந்த உலகத்துல ரகசியம் மறைச்சு வச்சிருந்த அவ்வளவுத்தையும் கண்மணி மாலைகள் வரிசை எழுத வச்சிருக்காரு. என்ன என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, இது ஒண்ணு நான் எழுதுனது. இப்பவும் இந்த திருப்பாப்புக்கு விளக்கம் 6000 பாடலுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் எழுதிட்டு இருக்கேன். அடுத்த 2வது வால்யூம் இப்ப பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு பொருள் தெரியறதுக்கே பெரிய புண்ணியம். திருப்பாக்கு 2-3 பேர் ஒரே இருக்கிறாங்க. அபைத்துறை சாமி பிள்ளைன்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது வெறும் இலக்கியமா இலக்கணமா ஆமா, அது கொஞ்சம் வித்வான்கள் நல்ல படித்தவங்களுக்கு தான் புரியும். அந்த கண்ணோட்டத்திலே தான் பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கிறது. இந்த ஞான விளக்கமோ உண்மையோ ஒண்ணுமே கிடையாது. வெளிப்பட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா முதல்ல அவருக்கே தெரியாது. அவரு படித்தது எம்ஏ பாடம் தமிழ் லிட்டரேச்சர். அப்ப அதுல என்னென்ன ஒன்று இலக்கணம் இலக்கியங்கள் அதை வச்சு அப்படி பேசி அப்படி எழுதி முடிச்சிட்டாரு. சாதாரண பள்ளிக்கூடத்துல பாடங்கள் விளக்கவரை பாடார்கள் எடுக்கிற மாதிரி அது இருக்கு. ஞானம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியணும்னா அது வெளிப்படுத்தினாதானே தெரியும். இந்த இடத்துல இருக்குது அப்படி பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் தெரியணும். இப்போ இத்தனை பேர்த்த சொன்னதுனால இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் நடந்துகிட்டு இதெல்லாம் நடக்குது. இப்போ வெப்சைட் ஓபன் பண்ணது காரணமே நிறைய பேர் ஃபார்மிங்ல இருந்து தொடர்பு கொள்றாங்க. அப்போ வெப்சைட் ஓபன் பண்ணா இன்னும் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லவா, தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லவா. எல்லாருக்கும் சொல்ல முடியாட்டாலும் ஆர்வம் உள்ள ஒரு 10 பேருக்காவது கிடைக்கட்டும், ஒருத்தருக்காவது கிடைக்கட்டும் தான் நான் சொல்லுவேன்.
நிறைய இப்ப நல்ல பலன் இருக்கு. இப்ப நீங்க 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நானும் அதான் சொன்னேன், இப்ப நீங்க வந்து இங்க வரணுங்கிறதே நான் விரும்பல. உங்க வீட்டுல இருந்து தவம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க, உங்க வீடை கோயிலாக்குங்க, உங்க சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்குது. அதுதான் நம்முடைய நோக்கம். நம்ம எல்லாரும் கூடி நம்ம ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அதை நிர்வாகம் பண்ணதுக்கு மண்டை உடைக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. அதுலதான் பிரச்சனையே வருது. ஒவ்வொரு வீடையும் கோயிலாக்கணும். வள்ளலாருடைய கொள்கை அதுதான். ஏற்கனவே இருக்கிற கோயில் போகாது, புதுசா நம்ம வேற கோயில் கிட்டணுமா, ஆசிரமம் கிட்டணுமா, அது ஒண்ணும் தேவையில்லை. நம்ம உடம்புதான் கோயில். நம்ம உடம்புக்குள்ளதான் இறைவன் கூடி ஒன்று இருக்கான். நம்ம எல்லாருமே நடமாடும் கோயில் தான். ஆண்டவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய வேலையை வந்து நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டியது இறைவனுடைய வேலை. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு ஒரு சோம்பேறி, அவரு பாட்டு ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. அந்த வேலையை நம்ம தலையில கட்டிட்டாரு. உங்க தலையில ஒரு 3 பேருக்கு 3 ஆத்மாக்களை விட்டு விட்டாரு. கொண்டாட்டின்னு ஒரு ஆளு, பிள்ளைங்க 2 பேரு, 2 பிள்ளைங்க தானே. இந்த 3 ஆத்மாக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு. அவருடைய பொறுப்புல இருந்து 3 பேரும் உங்க கலத்தி விட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆத்மா, 3 ஆத்மா, 5 ஆத்மா, 10 ஆத்மா உள்ள இருக்காங்க. அப்படி பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவங்க பாருங்க. இது வந்து நம்ம கடமைன்னு செய்துக்கிட்டு இதுலயும் நம்ம கர்ம கழிஞ்சுப்போம். ஒரு பிறவியினுடைய பந்தங்கள் முந்தின பிறவில நீங்க ஏற்படுத்தின ஏதோ எந்த பிறவிலே ஒரு பந்தம் தான் மனைவியாட்டும் பிள்ளைங்களாட்டும் வந்துச்சு. அப்ப அந்த வினை வழி வந்த அந்த பந்தத்தை இல்லறத்துல இருந்துதானே தீர்க்க முடியும். காட்டுக்கோடி ஒண்ணு செய்யுங்க. அப்ப இல்லறத்திலே இருந்து அவங்களுக்கு பட்ட கடன். இப்ப பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் உங்களுக்கு கடன். கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிஞ்சு அப்புறம் ஒண்ணும் பார்க்க கூடாது. அப்புறம் அவங்களாச்சு அவங்க குடும்பமாச்சு விட்டுறணும். பறவைகள் மிருகங்கள்லாம் பாருங்க, குட்டி போடும், எங்கிருந்தாலும் எடுத்து கொண்டு கொடுக்கும், வளர்க்கும். அது இறக்க முழிச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டுன்னா தட்டி விட்டுரும். அப்படிதானே மனுஷன் தான் கடைசி வரைக்கும் பேரன் கொள்ளு பேரன் அவன் இவன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு மண்டை படுத்திட்டு இருக்காங்க. அதுவே பிரச்சனை. வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் தான் ஒரு பேரண்ட்ஸ் நினைக்கிறான். அதோட முடிஞ்சு. கல்யாணத்தின் போது என்ன பண்றாங்க, நம்ம அவங்க அப்பா உங்க கைகளில் கொடுத்தாரு. கல்யாணத்துல முக்கியமான சடங்கு தான். நான் பெற்று வளர்த்த பொண்ண தார வார்த்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சார். முடிஞ்சு போச்சு கடமை. கைகளில் தானே விடுறாரு. அப்புறமும் அப்பா அம்மான்னு பொண்ணு அதுதான் அழிவில்லாத தன்மை. இதை புரிஞ்சுக்கிட்டா போறோம். நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வந்து கரெக்டா ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப கணவனாட்டு வரக்கூடியவே பொறுப்பானவனா இருக்கணும், பொறுப்பை உணரணுங்கிறதுக்கு தான் தார வார்த்தை கொடுக்கறதே. நான் பெற்று வளர்த்து ஆளாக்குன என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ நல்ல முறையில வச்சு வாழணும். அதுதான் கல்யாணமே. அதுல நம்முடைய இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்ப அழகாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வச்சிருக்காங்க. நல்ல இந்த கல்ச்சர் வந்து உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இருக்கு. எல்லாத்தையும் மெருகேற்றதும் இதை விட எல்லாத்துலயும் சிறப்பா அமைகிறதுக்கும் இறை வழிபாடும் தவமும் தான். எல்லாம் இருந்தாலும் இந்த தவம் இறை வழிபாடு இருந்தா இன்னும் சிறப்பா அமைது. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கணவன் மனைவி எல்லாருமே அந்த மாதிரி ஈடுபடணும். கணவன் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, மனைவியும் செய்யணும், பிள்ளைங்களையும் அதுல ஈடுபடுத்தணும். பிள்ளைங்களுக்கு இப்ப முழுமையா தியானத்தை சொல்லிக் கொடுக்காட்டாலும் அதுல ஒரு பக்தி நிலையில அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஊட்டி விடணும். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இருக்கும்போது எங்க தாத்தாலாம் வருவாங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விளையாட விடுவாங்க. இந்த விளக்கேற்றுற நேரம் வந்துட்டுன்னா எல்லாரும் கைகள்லாம் கழிக்குவாங்க, போய் ராமராம கல்லு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க அம்மா. எல்லாரும் விளக்குக்கு முன்னே கைகள் மூலம் கழிட்டு வந்து உட்கார்ந்துடணும். ராம ராம ராமான்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே போகணும், படிக்கிறதுக்கோ சாப்பாடு எல்லாம். அப்புறம் அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அந்த நேரத்துல விளக்கேற்றி வைக்கணும், ஏதாவது பக்தி இறைவனை நினைச்சு நாமத்தை சொல்லணுங்கிறது குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு போதும். சிம்பிளா ஏதாவது ஒண்ணு அப்படி சின்ன வயசுலயே அப்படி ஊட்டி வந்துட்டோம்னா அந்த இது அப்படி பிள்ளைகளுக்கு
அதுக்குதான் பக்தியே. ஞானங்கிறது கொஞ்சம் மைண்ட் மெச்சூரிட்டி வந்த பிற்பாடு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒரு 15 வயசு 16 வயசு குறைஞ்சிடும் அந்த காலம். அது வரைக்கும் அவங்கள பக்தியாட்டு நல்ல பண்போடி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அப்படியே வரும். இதுதான் உங்களுடைய முக்கியமான கடமை. ஒண்ணு வேண்டாம், ஒரு விளக்கேட்டு எங்க விளக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அந்த விளக்கத்தை ஜோதியை பார்த்துக்கிட்டு மந்திரம் ஏதாவது ஒரு சாமி மந்திரம், எந்த சாமி இருக்குதோ அந்த சாமி மந்திரம், எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த சாமி என்ன ஒண்ணுதான். அதுல என்ன ஒண்ணு பிரச்சனை கிடையாது. எல்லா சாமிக்கும் ஜோதி தான் அடையாளம், சாட்சி. எந்த கோயிலுக்கு போங்க, விளக்கு இல்லாத கோயில் எந்த கோயிலா இருக்கு? பள்ளியிலையும் விளக்கேற்றி வைக்கிறாங்க, சர்ச்சிலையும் விளக்கேற்றி வைக்கிறாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்கிறோம், அவன் கேண்டீன்ல வச்சு வைக்கிறான். எல்லா தர்காலையும் பாருங்க விளக்கேற்றி வைப்பாங்க. ஜோதி இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம உடனே நம்ம வீடுகளே பாருங்க, நல்ல விஷயங்களுக்கும் விளக்கேற்றி வைப்பாங்க, யாராவது இறந்து போனா அங்கேயும் விளக்கேற்றி வைப்பாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஜோதி தானே. ஜோதி இல்லாம ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இறைவன் சாட்சியாக, அதனுடைய தாற்பயம் தான். இறைவன் சாட்சியாக நம்ம எதை செய்தாலும் செய்யறோங்கிறது அதனுடைய நோக்கம். அதே இது நம்ம செய்வோம். பதினொன்று மணி 12 மணிக்கு வந்தாங்க. நீங்க வந்து கிளம்பி